ஹாய், இப்போ நம்ம ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் மும்பையிலேருந்து ஜெய்ப்பூருக்கு ட்ராவல் பண்ண போகிற ஒரு ட்ராவல் வீலாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம மும்பை ஏர்போர்ட் ரன்வேயில் ஃப்ளைட்டு புறப்பட தயாராக இருக்குது. விர்ஜின் அட்லாண்டிக் ஏர்வேஸ். ஆக்சுவலாக விர்ஜின் அட்லாண்டிக் அப்படின்றது மும்பையிலேருந்து தினமும் டேரெக்டாக லண்டன் போகிற ஃப்ளைட். ஓகே, நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போது மும்பை ஏர்போர்ட்டில் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம மும்பை ஏர்போர்ட்டோட டிபார்ச்சர் ஏரியா. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம போர்டிங் கார்டு வாங்கிட்டு நம்ம வந்துட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகணும். ஸோ நீங்கள் என்ன ஃப்ளைட்டில் டெர்மினல் 2லேருந்து நீங்கள் கிளம்புனாலும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து தான் நீங்கள் போவீங்க. உள்ளே 2 கார் நிறுத்தி வச்சுருக்காங்க. கிருஷ்ணா நம்ம பேரில் வந்துட்டு ஒரு பேர்ல்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் கடை இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு நிறையா ஷாப்ஸ் இருக்குது. நீங்களே வந்துட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஹல்திராம்ஸ்லாம் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் பிராண்டுங்க. கிட்டத்தட்ட 18,000 கோடியே வந்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அதை வாங்குறதுக்கு, ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி. சரி, அது இருக்கட்டும். இப்போ நம்ம வந்துட்டு நிறைய ஷாப்ஸை பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்துட்டு எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வேணுமா, டெபிட் கார்டு வேணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு புக்ஸ் நிறைய பேர் யாருக்கு பிடிக்குமோ அவங்களாம் புக்ஸ் நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு எழுதிருக்கு. அதானி லவுஞ்ச். ஸோ மும்பை ஏர்போர்ட், ஜெய்ப்பூர் ஏர்போர்ட் இது எல்லாமே வந்துட்டு அதானி அவங்களுக்கு கீழே வருது. ஸோ அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ஸோ இங்கே அதானி லவுஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நம்ம டிபார்ச்சர் ஏரியாவுக்கு வந்துட்டோம். நம்ம கேட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ கேட்டே நோக்கி போகிறதுக்கு அட்லீஸ்ட் செக்யூரிட்டி ஏரியாவிலேருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் பொறுமையாக நடந்து போனீங்க அப்படின்னா. சீக்கிரம் போனீங்கன்னா தான் ஒரு 7 to 8 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ கடைசி நேரத்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஓடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் ட்ராவலேட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ மும்பை ஏர்போர்ட் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். நீங்களே பார்க்கலாம், நிறைய ஃப்ளைட்ஸ் அங்கங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ யூஸ்வலாக எவ்ரி ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும், இல்லைனா ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம மும்பை ஏர்போர்ட் செம்ம பிஸி. இப்போ நம்ம கேட்டை ரீச் பண்ணிட்டோம். ஸோ கேட்டை ரீச் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளைட்டோட அந்த கேட் ஓப்பன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே வந்துட்டு அந்த நல்லா லேம்ப்லாம் தொங்க விட்டு. ஸோ போர் அடிக்கும் போது நிறைய டேப்லெட் மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் போர் அடித்தது அப்படின்னா உங்களோட அதில் நோண்டி நீங்கள் மெயில் பண்ணலாம், இல்லை கேம்ஸ் விளையாடலாம், இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம். அது டோட்டலாக அவங்க இஷ்டம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு சிலது ஒர்க் ஆகுது. ஸோ ஒர்க் ஆகுறதுல நீங்கள் பார்த்து கரெக்டாக உட்காந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம மும்பை ஏர்போர்ட்டோட அந்த டோட்டல் வியூ. ஸோ இங்கே சார்ஜ் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கூடவே உங்களோட சார்ஜிங் அந்த ஒரு டிவைஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே போர்ட் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி சார்ஜர்லாம் கையில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு கூட வரும்போது சார்ஜர் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ எல்லா பேருமே வந்துட்டு இப்போ போர்டிங்காக தயாராகிட்டு இருக்காங்க. போர்டிங்கும் அறிவிச்சிட்டாங்க. நம்ம இப்போ ஏரோ பிரிட்ஜ் வழியாக உள்ளே போக போகிறோம். ஸோ ஏரோ பிரிட்ஜ் அப்படின்றது டேரெக்டாக நம்ம டெர்மினல் பில்டிங்லேருந்து ஏர்க்ராஃப்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு பில்டிங்லேருந்து, அதாவது ஃப்ளைட்டோட அந்த உள்ளே போகிறதுக்கு வந்துட்டு பில்டிங்லேருந்து போகிறதுக்கு ஒரு பஸ்ஸில் கொண்டு போய் விடுவாங்க. பட் இங்கே நார்மலாக ஏரோ பிரிட்ஜ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்திருக்க ஏர்க்ராஃப்ட் வந்துட்டு புது ஏர்க்ராஃப்ட். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி ஃபாஸ்டன் சீட் பெல்ட்ஸ் வெல் சீட்டட் லைஃப் ஃபஸ்ட் அண்டர் யுவர் சீட்னா ஒன்றும் இல்லைங்க. இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்துட்டு லைஃப் ஜாக்கெட். ஸோ இந்த லைஃப் ஜாக்கெட் வந்துட்டு உங்கள் சீட்டு கீழே இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ நம்மளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டவ் டிவைஸ் ஹோல்டர் ஃபார் டாக்ஸி டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களா. ஸோ அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி அன்ஃபோல்டபுள் ஒரு ட்ரே மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இந்த ட்ரே எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கப்பு வைக்கிறதுக்கும், முக்கியமாக உங்கள் செல்ஃபோன்ஸ் கொண்டு வந்துருந்தீங்கன்னா அதில் வச்சு நீங்கள் வந்துட்டு மூவிஸ் பார்க்கலாம், இல்லை உங்களோட பர்சனல் ஒர்க் எதனா இருந்தால் அதை பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு பக்கத்தில் நிறைய ஏர் இண்டியா ஃப்ளைட்ஸ் வரிசையாக நின்றுட்டுருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இருக்கிறது வந்துட்டு டெர்மினல் நம்பர் 2. ஸோ டெர்மினல் நம்பர் 2 வந்து நிறைய ஏர் இண்டியா ஃப்ளைட்ஸ் தயாராக புறப்படும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி பவுச் இருக்கும். உங்களுக்கு என்ன வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரே டேபிள் இருக்கும், அன்ஃபோல்டபுள் ட்ரே டேபிள். ஸோ நீங்கள் வந்துட்டு சப்போஸ் புக்ஸ் படிக்கிறீங்க, இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஏர் இண்டியாவில் காம்ப்ளிமெண்ட்ரி உங்களுக்கு ஃபுட்டு தான் தருவாங்க. ஸோ ஃபுட்டு நீங்கள் கையில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஏர் சிக்னஸ் பேக், ஃப்ளைட் டேக் ஆஃப் லேண்டிங் நடுவில் பறந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் எனக்கு வாமிட் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதில் நீங்கள் வாமிட் பண்ணிடலாம். வாமிட் பண்ணிவிட்டு ஏர் ஹோஸ்டஸ் கால் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நோ நீட் டு வரி அபவுட் தட். ஸோ ஃப்ளைட்டோட இன்டீரியர் வியூ இப்படி தான் இருக்கும். லைட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. டேக் ஆஃப்க்கு அப்புறம் தான் லைட்லாம் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம உட்காந்துருக்க எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் எல்லாமே பிராண்ட் நியூ. ஏன்னா ஏர்க்ராஃப்டே பார்த்துட்டிங்கன்னா புதுசாக இருக்குது. அதனால் பிராண்ட் நியூ ஏர்க்ராஃப்ட்டு.
இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த ஏர்க்ராஃப்டில் மட்டும்தான், அதாவது ஏர்பஸ் A320 நியோ இந்த மாடல் ஏர்க்ராஃப்ட்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு எல்லா எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ்க்கு முன்னாடி ஒரு சார்ஜிங் போர்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சார்ஜிங் போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக உங்கள் மொபைல்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். மறக்காமல் உங்கள் யூஎஸ்பி கேபிள்ஸ் கையோடு எடுத்துகிட்டு வந்துங்க, அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் கொண்டு வந்த மொபைலை சார்ஜ் பண்ண முடியும். ஸோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சி டைப் யூஎஸ்பி கொண்டு வாங்க, 2 பக்கமும் சி டைப் இருந்தால் தான் சார்ஜ் பண்ண முடியும் ஒரு போர்ட்டில். இன்னொரு போர்ட்டில் நார்மலாக ஒரு யூஎஸ்பி கேபிள், இது சி டைப்பாக இருந்தால் என்ன, இல்லை நார்மலாக ஆப்பிள் பின்னாக இருந்தால் என்ன, பட் இதில் இந்த மாதிரி இது கொண்டு வந்துருங்கன்னு சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு டிபிக்ஷன் காமிச்சேன். ஸோ ஈஸியாக நீங்கள் மொபைல்ஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ளைட்டு புறப்பட தயாராக இருக்குது. ஃப்ளைட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் டைமில் பார்த்துட்டிங்கன்னா விண்டோஸ்லாம் ஓப்பனில் தான் வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி கேபினில் வந்து தண்ணிலாம் வந்துட்டு காற்று வந்துட்டுருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி ஒரு நமஸ்தே ஏர் இண்டியா மேகசின் ஒன்று வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த மேகசின்குள்ளே ஒன்றுமே இருக்காதுங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஏர் இண்டியா பற்றின ஃபியூச்சர் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் கியர் கிடையாது, அதனால் நம்ம ஃப்ளைட்டை வந்துட்டு ஒரு முன்னாடி ஒரு டோயிங் வெஹிக்கிள் வச்சு புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்துட்டு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதை கேட்போம். इलेक्ट्रॉनिक उपकरणों का उपयोग केवल फ्लाइट मोड में किया जा सकता है। आपसे निवेदन है कि आप और आपके सही यात्रियों की सुरक्षा, यूज ऑफ ई-सिगरेट एंड द कंजम्पशन ऑफ अल्कोहल इज नॉट अलाउड ऑन द एयरक्राफ्ट. Disabling or destroying the laboratory smoke detector is prohibited. Please note that all electronic devices, including mobile phones, may be used in flight mode for your safety and the safety of fellow passenger. Use of large electronic equipment such as laptops is not permitted during takeoff and landing. Thank you. Aircraft, please note that the location of equipment may differ from other aircraft. You are requested to pay attention to the crew safety instructions. पीछे तथा विंग्स के ऊपर 4 खिड़कियां, इन्हें निकास संकेतों से पहचाना जा सकता है। आपात स्थिति में फ्लोरेसेंट बत्तियां चलेगी और आपको नजदीकी निकास की दिशा दिखाएंगी। आपका नजदीकी आपातकालीन निकास आपके पीछे की ओर भी हो सकता है। अपनी और अपने सही यात्रियों की सुरक्षा के लिए आपात स्थिति में अपना सामान विमान में ही रहने दें। कृपया सीट पॉकेट में उपलब्ध सुरक्षा सूचना कार्ड को ध्यानपूर्वक पढ़ें। यदि विमान को पानी पर उतरना पड़े तो लाइफ वेस्ट को सिर के ऊपर से पहने और इसकी बेल्ट को कमर पर कसकर बांध लें। लाइफ वेस्ट को लाल टॉवल खींचकर विमान से उतरने के तुरंत पहले फुलाएं। इसे ऊपर लगे लाल टुबों में मुंह से हवा भरकर भी फुलाया जा सकता है। बच्चों के लिए केवल एक ही टॉवल खींचें। अगर आप ओवरविंग एग्जिट का इस्तेमाल कर रहे हैं तो कृपया लाइफ वेस्ट को विंग पर उतरने के बाद ही फुलाएं। हर लाइफ वेस्ट में एक बत्ती लगी है जो बैटरी के पानी से छू जाने पर जल जाती है। ஸோ எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸில் பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் தாராளமாக பின்னாடி சாயும். நல்லா உங்கள் பயணமாக நல்லா தாராளமாக வச்சுட்டு போகலாம், நல்லா சாஞ்சிட்டு தாராளமாக தூங்கிட்டே போகலாம். இந்த மாதிரி நிறைய ஏர்க்ராஃப்ட்ஸ், ஏர் இண்டியா ஏர்க்ராஃப்ட்ஸ் நிறைய நீங்கள் மும்பை ஏர்போர்ட்டில் பார்க்கலாம். முக்கியமாக டெர்மினல் நம்பர் 2ல். டெர்மினல் நம்பர் 2 முக்கியமாக வந்துட்டு டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்க்கு மட்டும்தான் கிடையாது, முக்கியமாக இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்க்காக தான். எல்லா வகையான இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்துட்டு மும்பை ஏர்போர்ட் டெர்மினல் நம்பர் 2ல் தான் வந்துட்டு பார்க் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் தூரத்தில் வந்துட்டு ஒரு கென்யா ஏர்பேஸ் நீங்கள் பார்க்கலாம், பக்கத்தில் ஒரு போயிங் 777 பெரிய ஏர் இண்டியா ஏர்க்ராஃப்ட் பார்க்குறீங்க. கென்யா ஏர்பேஸ் ஆஃப்ரிக்கா போகும், போயிங் 777 இந்த ஏர்க்ராஃப்ட்ஸ்லாம் லண்டன், நியூயார்க் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு வெர்ஜின் அட்லாண்டிக். ஸோ இந்த ஏர்க்ராஃப்ட் பார்த்துட்டிங்கன்னா டேரெக்டாக லண்டன் போகும். ஸோ டெய்லியும் வந்துட்டு லண்டனுக்கு போகிற வெர்ஜின் அட்லாண்டிக் ஏர்வேஸ் நம்ம மும்பையிலேருந்து கிளம்பும். இப்போ ரன்வேயோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே நம்ம நிறைய ஃப்ளைட்ஸ் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்கை நீங்கள் பார்க்கலாம். ஸோ வரிசையாக நிற்கும். கிட்டத்தட்ட ஒரு ரன்வேலேருந்து நீங்கள் கிளம்புறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ரன்வேலேயே வெயிட் பண்ணுவீங்க. உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிறைய ஏர்க்ராஃப்ட்ஸ் உங்களை மாதிரி டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுற நேரத்தில் வந்துட்டு ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகும், ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு பிஸியான ஏர்போர்ட். ஸோ சொல்லப்போனால் ஒரே ஒரு ரன்வே மட்டும்தான் இருக்குது மும்பை ஏர்போர்ட்டில். ஸோ இப்போ நம்மளுக்கு முன்னாடி இருக்க அந்த வெர்ஜின் அட்லாண்டிக் ஏர்வேஸ் வந்துட்டு டேக் ஆஃப்க்கு தயாராகிடுச்சு. ஸோ அவங்க வந்துட்டு ஃபுல் ஸ்பீடில் இப்போ வந்துட்டு டேக் ஆஃப் ஆக போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டும் பின்னாடி போய் நின்றுட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு முன்னாடி இப்போ ஒரு இண்டிகோ ஏர்க்ராஃப்ட் நிற்கிது. ஸோ இப்போ ஒரு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டு தரையிறங்கி இருக்குது. அது வந்துட்டு ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குது. ரெட் கலரில் ஃபுல்லாக இருந்தாலே அது ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஏர் ஏஷியா ஃப்ளைட் இருந்தது. அந்த ஏர் ஏஷியா ஃப்ளைட்டை வந்துட்டு இப்போ நம்ம ஏர் இண்டியா கம்பெனி வாங்கிட்டாங்க. ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் அது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதை தான் ஃபுல்லாக ரெட் கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. மற்றபடி அது ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டு தான். ஏர் ஏஷியா இப்போ இந்தியாவில் கிடையாது.
ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்மளுக்கு பின்னாடி இருக்க இந்த இண்டிகோ ஏர்கிராஃப்ட் வந்துட்டு டிபார்ச்சருக்கு வந்துட்டு தயாராகிட்டு அவங்க டேரெக்டாக ரன்வே